ஓய்வினால் ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன்மாறுங்கள். சேனைகளின் பரன் யெகோவா பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமென். திருமகிமை நிறைந்தவர்தாம் பாரிலெங்கும். அல்லேலூயா. சர்வசுதன் பரன் யெகோவா பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமென். இருந்தவரும் இருக்கிறவர் வருபவர்தாம். அல்லேலூயா. ஆமென். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இந்த நாளை யூத் சண்டே ஆக ஆசரிக்கிறோம். இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்கள் சர்ச் மெம்பர்ஸையும் யூத்தையும் சில்ட்ரனையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில் நாங்கள் பாடுகிற பாடல், சிந்திக்கிற காரியங்கள் யாவத்தையும் ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் மூலம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து பாமாலை 247 பாடுவோம். மாறி மாறி வாசிக்கும் வேத பாடத்தை கிறிஸ்டினா நடத்துவார்கள். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 119 வசனங்கள் 9 முதல் 16 வரை. Psalms 119 verses from 9 to 16. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதினால் தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது
வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். விசுவாசை பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியும் பிலாத்து காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டங்களுக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவே. ஆமென். வேத பாதம் வாசிக்க கேட்போம். தமிழில் ஆங்கிலத்தில் ஜோவானஸும் வாசிப்பார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஏசாயா 51ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 16 வரை. ஏசாயா 51 வசனம் 7 முதல். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து புல்லு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும், என் இரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். எலும்பு எலும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வலியாக்கினதும் நீதான் அல்லவோ? அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்குப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தராகிய மறக்கிறதற்கும் நீ யார்? இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நிதம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கன் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்க தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின்
நிழலினால் உன்னை மறைக்கிறேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிட்டு. The scripture portion for today is taken from Isaiah chapter 51 verses 7 to 16. Hear me, you who know what is right, you people who have my law in your hearts. Do not fear the reproach of men or be terrified by their insults. For the moth will eat them up like a garment, the worm will devour them like wool. But my righteousness will last forever, my salvation through all generations. Awake, awake, clothe yourself with strength, O arm of the Lord. Awake as in days gone by, as in generations of old. Was it not you who cut Rahab to pieces, who pierced that monster through? Was it not you who dried up the sea, the waters of the great deep, who made a road in the depths of the sea, so that the redeemed might cross over? The ransomed of the Lord will return, they will enter Zion with singing. Everlasting joy will crown their heads, gladness and joy will overtake them, and sorrow and sighing will flee away. I, even I, am he who comforts you. Who are you that you fear mortal men, the sons of men who are but grass, that you forget the Lord your Maker, who stretched out the heavens and laid the foundations of the earth, that you live in constant terror every day, because of the wrath of the oppressor who is bent on destruction. For where is the wrath of the oppressor? The cowering prisoners will soon be set free. They will not die in their dungeons, nor will they lack bread. For I am the Lord your God, who churns up the seas so that its waves roar. The Lord Almighty is his name. I have put my words in your mouth and covered you with the shadow of my hand. I who set the heavens in place, who laid the foundations of the earth, and who say to Zion, you are my people. May God bless these words. காருண்யா அக்கா நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார். Let's close our eyes and pray. Loving Heavenly Father, I thank you for giving this a wonderful day, O Lord. I thank you for enabling all of us to gather in your presence in this holy live Sunday Mass, Lord. As today we are celebrating MYF Sunday, I would like you to bless all the youth of our church, Lord. Lord Jesus, whatever the message and the verses which the speaker is going to speak today, Lord Jesus, we should be touched by her words, Lord. Lord Jesus, I would also like to commit all the elders of our church, Pastor. You please be with them. You heal all their sicknesses, Lord. In this COVID-19, Lord, I pray that you extend your protection, Lord. You should protect them with your mighty shield, O loving Heavenly Father. Lord Jesus, I would like to commit all the youngsters, all the youth and children of our church, Lord. Lord Jesus, let them also be protected under your mighty wings, Lord. Lord Jesus, I would like to commit our pastor and Pastor Amma family, Lord. Bless both of them, bless their children, Lord, in their studies. You be with them, Lord. Seek all their needs, O loving Heavenly Father. Lord Jesus, even in our church, in our congregation, those who are in lack of finance, you meet all their financial needs, meet all their material needs, Lord. Help them to grow spiritually, Lord. Lord Jesus, I would like to commit our nation, Lord. As you know, Lord, this whole nation has been affected by this COVID-19, Lord. I pray that everybody, Lord Jesus, should be protected, Lord Jesus, by your shield, by your grace, or by your mercy, Lord. Lord Jesus, these days, Lord Jesus, we all are having that kind of fear in our mind when this COVID-19 will get over. Lord Jesus, I pray that, Lord Jesus, next month itself, Lord, we shall go to the church and we shall praise you, Lord. We shall go physically, Lord Jesus. Let all the religious places be opened. Let everything become normal, oh Lord. Lord Jesus, we are unable to go with the mask out, Lord. I pray that let everything, Lord Jesus, be normal, Master. Lord Jesus, I pray for all the missionaries, Lord. You bless all the missionaries. There are a lot of missionaries these days, those who are preaching a gospel to the whole worldwide, Master. I want you, Lord Jesus, to bless all the missionaries so that everybody should understand and should see that it is only Jesus who is the true and living God. Lord Jesus, you bless our nation, you bless our Prime Minister, bless all the chief ministers of our state, Lord. Asking, Lord Jesus' precious name I pray. Amen. இப்போது யூத் ஸ்பெஷல் ப்ரோக்ராம். 2. True stories, they teach you what God is wanting to do in your life through the things that He allows you to go through.
and where you are is loaded with potential of God's blessings. There is a verse in Psalms 119 verse 18. Open my eyes that I may see wondrous things from your law. It means we are surrounded with wonderful things. I could have wonderful things all around. I could have wonderful things in my family. I could have wonderful things loaded with potential in the job that I am having at present. The situation that I am presently in may not on the surface look like much, but when God opens the eyes, you can see wonderful things. God has to open our eyes to see the wonderful things. A man by the name of Russell Conwell was in the Middle East and he was touring the Holy Land back in 1840. And as he was touring the Holy Land by camel, at night he was staying in a tent and had a campfire and an Arab guide who was taking him through the Holy Land. He was a wealthy businessman and graduated from a good university and had done well in life. Later, he became a preacher, and this thing that changed his life was a story that Arab guide told that night by the campfire. Here is the story. It is a true story. In South Africa, there was a man by the name of Ali Hafid. He lived and worked on his farm. He had a plow, an ox, an old cabin, and he had acres of land. There he was growing produce and sell in the market to feed his family. He had a good living. He was a contented and wealthy man. Contented because he was wealthy, and wealthy because he was contented. One day, a man came there, a traveler, saw him how hard he was working, plowing his farm. He said to him, "Hey, you need not work hard like this. If you go to India, you can discover diamond mines. And all you have to do, there is a place called Valley of the Moon. What you have to do is stand between the two mountains, reach down a string, then pull the string out. You'll get diamonds and you can become fabulously wealthy." From that time onwards, this man was discontented day by day, and finally he sold his farm and said goodbye to his family and said, "When I come back, you'll be fabulously wealthy. I want to get those diamonds." He came to India and spent that money that he had got from selling the farm, and he searched and searched and searched and found no diamonds. He ended up in Europe. In a moment of desperation, he wrote a short suicidal note mentioning that there are no diamonds anywhere, and sent it back to his wife and went into a raging stream and took his life off. It's a true story. But what happened after that was amazing. The man who bought that farm took the same plow, the same ox, the same ground, day after day, plowing, working hard, and moved his family to the cabin when he started working on the farm. Amazingly, the aggregative rock comes on his way. He picks it up and throws it, picks it and throws it, acres and acres of rocks. One day, he got a dark black rock, and his son said it has got the colors of rainbow in it. He took it back to his cabin, put it near the fireplace as a manner of decoration. One day, the local priest came to welcome this man and his family to the community and to invite them to the church. He looked up and saw that rock sitting up there, went near that and asked him, "Where did you get this?" He said, "I got it from the field." And the priest said, "You don't understand. It's a diamond." He took it and got it researched and found out that it was indeed a diamond worth $25,000 in the 1800, which means what it is worth today. It was a discovery of the world's largest diamond mine in history, the famous Golconda diamond mine, where the Queen of Europe and all the royalties buy because they are the purest diamond known to mankind. It came from the place that the man who flung himself into the river never understood, never realized
that everything he was searching for, that everything he was looking for was there. He never realized he was living with acres of diamonds. It is true in our lives. So many times we think, if I had their life, if I had their family, if I had that marriage, if I had that job, if I had that car, if I could live in that house, if I could reach the place they have reached. We are always looking for and thinking the grass is greener on the other side and fail to recognize that right where we are, we have diamonds. Why am I telling that you are blessed with acres of diamonds? If Jesus Christ is our Lord and Savior, we are living in unsearchable riches of His grace and mercy, and we are living in acres of diamonds. We have got a beautiful family, we have got a purpose, our sins are forgiven, and we are on our way to heaven. And so many times we don't see that. We have to say, God, open my eyes to see the wonderful things in the law. If your name is written in the book of life, you are living in acres of diamonds. If you are the children of God, who has promised you, I will never leave you nor forsake you, you are living in acres of diamonds. Washington tells the story of some sailors who were out to the sea in 1800s. They didn't have modern communications and they were thirsty to death. They did not have water for 3 days and hundreds of miles away from the land, and they were desperate and they sent a message as they saw a ship passing by, and they hadn't seen one forever so. They sent a coded message saying, "We need water," and there the message came back from the ship, "Let down the bucket." And again they sent a message as they misunderstood the previous, "We need water," and they said, "Let down your bucket." And the ship went off the horizon, never to be seen again. The desperate sailors, thirsty to death, felt all hope left from their heart. But the captain said, "I don't know why he said to do that, but let's give it a try. We don't have nothing to lose." They took a bucket and they let it go down the ship, and when they pulled it up, they were fully expecting the water to be nasty salt water, but when they reached a cup into it and began to drink, it was a cool, clear, fresh water. What they didn't know was where they were in the sea. The Amazon River, the most mightiest river, the largest river in the world, flows with fresh water into the ocean and pushes the heavier salt water down and goes out to sea. It's so powerful, such a mighty river, that it goes out to sea for 200 miles, and the whole time they were thirsty and the whole time they were empty. The whole time that they felt like they were going to die, and all they had to do was right under their nose. They were living in acres of diamonds, and all they had to do was let down their bucket. There is a river called Jesus, and He is the well of life. And He says, "What you can't do, I can do, and all you got to do is let down your bucket. I can set you free from alcoholism. I can turn your marriage around. I can restore your family. I can heal your body. Let down your bucket, and there is never an impossibility with God. You can do it. You are there in the right place. All you got to do is recognize where you are and who you are and let down your bucket. If you are empty, or if you are dry, if you are without any hope, if you feel like I can't go on, if you feel like quitting and walking away from God, God is telling you to let down your bucket." World's greatest treasure, Jesus Christ, was hanging on a cross. He doesn't look like it. His back is all plowed up. He looks like coal. He looks like carbon. He looks like a loser, a failure. He is dying. He's got nails in the crown of thorns. What is phenomenal in this? This is where two thieves on both sides, and one of them looked at the treasure and saw trash, and with his dying breath he cursed Jesus and went into eternity. He saw the blood, he heard the groans, he heard the prayer from the bloodshed lips. "Father, forgive them, they do not know what they do." He watched the sun disappear, but he was blinded. He couldn't see that he was everything he needed.
All he needed to do was let down his bucket in that blood, and it could cleanse him. It could take him to a cross of the diamond called heaven. The amazing part is, on the other side, another thief is looking at the same thing. He does not see thrash. He is looking at the same ox, the same plow, the same acreage, the same farm, but God opens his eyes. He says, I am a king. When you come into his kingdom, you don't look much. This is weird about you. There is something about the dripping blood. Jesus said, this day you will be with me in acres of diamond. This is the point. If this does not get you happy, something is wrong with you. Millions of people know the story of Jesus, but they just don't get it. They just see it as a story and Jesus as an historical figure. But if you are saved and if your name is written in the book of life, you are living in acres of diamond. This world is just the heat and pressure, but one day the trumpets are going to sound and you are going to be transported to the streets of gold and walls of jasper and gates of pearl, my mansion in glory. What a day it would be, landing in acres of diamonds, and the chief cornerstone is Jesus Christ, the Lamb of God. You have got Jesus, you have got acres of diamonds. Can you see it? Acres of diamonds, mountains of gold, rivers of silver, jewels untold. All these together wouldn't buy me or you peace when we are sleeping, or a conscience that's free. A heart that's contented, a satisfied mind, these are the treasure money can't buy. If you have Jesus, there's more wealth in your soul. There's acres of diamonds or mountains of gold. All you have to do is just let down your bucket. You'll have peace and forgiveness and grace like you have never experienced. For today's MIF Sunday, we have invited Prema Aunty to share the Word of God with us today. Now, Prema Aunty is a spiritual person. She was involved in youth, WSCS, and a variety of other ministries even while working.
and after retiring, she gave her full time towards such said ministries. On behalf of the MIF, we welcome her. அன்பானவர்களே, தொடர்ந்து நம்முடைய திருச்சபைக்காகவும் ஊழியங்களுக்காகவும் நாம் செபிப்போம். கடவுள் மட்டுமாக நம்முடைய வாழ்விலும் திருச்சபையின் வாழ்விலும் அவர் கூட இருந்து அவர் நம்மை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா விதமான வியாதிகள் விக்கினங்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகின்றார். அதற்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளே குறிப்பாக அதாவது MOF சண்டையாக நாம் ஆசரிக்கிறோம். திருச்சபையின் சார்பிலே இன்றைய சார்பிலே நம்முடைய திருச்சபையில் உள்ள எல்லா வாலிபர்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் நன்றியும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரத்தில் பிறந்த நாளை சந்திக்கின்றவர்களுடைய பேர்களை வாசிக்கின்றேன். 28/8 மிஸ்ஸஸ் சுகந்தா ஜார்ஜ் அவர்கள் பிறந்த நாளை சந்திக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பிலே நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறந்த நாளை சந்திக்கின்றவர்களுக்காக நாம் செபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக மறுபடியும் மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். நல்ல நாளை தந்தை ஸ்தோத்திரம் தகப்பனே. குறிப்பாக இந்த வாரத்தில் பிறந்த நாளை சந்திக்கின்ற உமது மகள் மிஸ்ஸஸ் சுகந்தா ஜார்ஜ் அவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கின்றோம். தம்முடைய கிருபையினாலே நீ நடத்தி வருகிறேன் நன்றி செலுத்துகின்றோம். தன் தகப்பனே, இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் தன்மைகளும் கொடுங்க. சரீரத்துக்கும் இந்த சுபலன்களை கொடுங்க. அவங்களுடைய எல்லா ஈடுபாடுகளையும் கூட உதவி செய்யணுமாய் செபிக்கின்றோம். தகப்பனே, அநேக பிறந்த நாட்களை கண்டு மக்கள் நன்றி செலுத்த உதவி செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு முழங்கிக்கிறோம் ஜெபங்கே நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து பாமாலை 249 பாடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் அம்மாவுக்கும் உங்கள் கமிட்டியில் உள்ள எல்லாருக்கும் உங்கள் சபை மக்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் எம்ஒஎஃப் சண்டையாக இதை அனுசரிக்கும் உங்கள் சபையின் வாலிப பிள்ளைகளுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்கிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இதோ உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். என்னை மறைத்து நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இன்னைக்கு தியானிக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்ட வசனம் ஐசையா 54:5. ஏசாயா 54 அதிகாரம் 5ஆம் வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. Do not be afraid, you will not suffer shame. பயப்படாதே, அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பயம் அப்படின்னு சொல்கிறது தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. எதுக்கெடுத்தாலும் பயம். கொரோனாவை குறித்து பயம், குவாரண்டைனை குறித்து பயம், ஹாஸ்பிட்டலைசேஷனை குறித்து பயம், நம்முடைய வருமானத்தை குறித்த பயம், லாக்டவுனை குறித்த பயம், வேலையை குறித்த பயம், சரியாக நம்முடைய பிள்ளைகள் படிப்பாங்களா அப்படிங்கிற படிப்பை குறித்த பயம், பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்த பயம், இப்படியாக அநேக விதமான சொல்லிகிட்டே போகலாம். இப்படி அநேக விதமான பயங்களால் நம்ம சூழப்பட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. எவ்வளவு ஆறுதலான வசனம் தெரியுமா? இது பயம் வந்து 2 வகைப்படும். முதலாவது கர்த்தருக்கேற்ற பயம். கர்த்தருக்கேற்ற பயம் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 9:10 சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு உதாரணமாக ஆதாம் ஏவாளை எடுத்துக்கிடுவோம். அவங்க எங்கே கர்த்தருக்கு பயந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய சொல்லை கேட்டு, அந்த சர்ப்பத்தினுடைய சொல்லை கேட்டு அவர் புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விலக்கி வைத்திருந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தார்கள். சரிதானா? அது எந்த ட்ரீ அப்படின்னு பார்த்தோன்னா த ட்ரீ ஆஃப் த நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவல் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ அந்த விருட்சத்தின் கனியை புசித்த உடனே அந்த சர்ப்பம் அவங்ககிட்ட என்ன சொல்லிச்சு, இதை புசித்த உடனே நீங்கள் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள் அப்படின்னு சொல்லிச்சுது. ஆனால் இதில் பாதி ட்ரூ. சரிதானே? அவங்க கண்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கண்கள் திறக்கப்பட்டது அப்படின்ன உடனே என்ன ஆச்சுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்க வந்து தாங்க நிர்வாணிகளாக இருக்கிறத உணர்ந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்த கர்த்தருடைய மகிமை எடுபட்டு போச்சு. நீதியின் சால்வை அவங்கள விட்டு விலகி போயிட்டு, அதனால இப்போ நிர்வாணிகளாக இருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. அந்த அறிவு அவங்களுக்குள்ள வந்துட்டு, ஏன்னா ட்ரீ ஆஃப் நாலேஜ். ஸோ அதனால் அவங்களுக்கு தாம் பாவி அப்படிங்கிற நம்மளை விட்டு அந்த கர்த்தருடைய மகிமை போயிட்டு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்ச உடனே என்ன செஞ்சாங்க? ஆனால் அவங்களுக்கு ஞானம் இல்லை, வெறும் அறிவு வந்துச்சு, ஞானம் இல்லை. அதனால் என்ன செஞ்சாங்க? ஒரு ஃபிக் ட்ரீயுடைய இலைகளை தச்சு ஆடையாக உடுத்துக்கிட்டாங்க. நமக்கு தெரியும், ஒரு ட்ரீயுடைய லீஃப் ஆடையாக உடுத்தோன்னா அது எவ்வளோ ஃப்ளிம்ஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆடையை அவங்க உடுத்துட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய சத்தம் கேட்ட உடனே பயந்து போய் ஒழிச்சுக்கிட்டாங்க. அப்போ ஆண்டவர் வந்து கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கேட்டார். நாங்கள் நிர்வாணியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பயந்து நாங்கள் ஒழிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆதாம் சொல்கிறத பார்க்குறோம். அப்போது இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், அந்த பயம் வந்த உடனே தான் அவன் என்ன செஞ்சான்? ஓடி போய் ஒழிச்சான் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் அவனை பத்தினி வெளியவான்னு கூப்பிட்டு அதுக்கப்புறம் பேசுனதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் கடைசி அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன நினைச்சாரு, என்ன செய்தாரு? இவன் அவருடைய சமூகத்தில் நான் நிர்வாணி அப்படின்னு ஒத்துக்கிட்டதுனால அவனுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்காக அவன் உடுத்திருந்த அந்த இலையால் செய்யப்பட்ட உடையை தூக்கி தூர போட்டுட்டு அவனுக்கு தோலால் செய்த உடையினால உடுத்துவித்தார் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம எந்த நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்ம ஒத்துக்கிறோமோ, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு பயந்து நம்ம அந்த தப்பை ஒத்துக்கிட்டோமோ, அன்னைக்கு ஆண்டவர் வந்து நமக்கு அந்த தோல் உடைய உடுத்துவிப்பார் அப்படின்னு பார்க்குறோம். அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
அவன் கர்த்தருக்கு பயந்ததுனால அவனுடைய நிர்வாணம் மறைக்கப்பட்டது. சரிதானா? ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு நிறைய பேர் நமக்கு நிறைய காரியங்களை நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், அவர் வேண்டான்னு சொன்ன காரியங்களை எத்தனையோ செய்கிறோம். ஆனால் நமக்கு நல்ல நாலேஜ் உண்டு, நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய நல்ல பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறோம், நம்ம சர்ச்சில் பெரிய ஆட்களாக இருக்கிறோம். ஆனால் நான் பாவின்னு ஒத்துக்கொள்கிற ஞானம் நமக்கு இல்லை. அதனால கர்த்தர் நமக்கு தோலுடைகளை உடுத்து வைக்கல, நம்ம நிர்வாணியாக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது தான் அவன் கர்த்தருக்கு பிரியமா நடக்க முடியும். அவருடைய கிருபையை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய ரட்சிப்பின் சால்வையை நம்ம ஒடுத்துக்கிட முடியும். ரெண்டாவது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்துக்கு நீதிமொழிகள் 29:25 நீங்க பாருங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். இதுக்கு உதாரணமா அதே ஆதியாமத்திலிருந்து இன்னொரு கேரக்டர் நம்ம எடுத்துக்கிடுவோம். யாக்கோபை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அநேக முறை நம்ம அவரை பற்றி படிச்சிருக்கிறோம். இந்த யாக்கோபு என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, அவருடைய சகோதரனை ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு. சேஷ்டபுத்திர பாகம்னா 2 மடங்கு. சரிதானா? அவருக்கு தன்னுடைய சகோதரனை விட தானக்கு அதிகமான ப்ராப்பர்ட்டி, அதிகமான ஆடு மாடுகள், அதிகமான ஆஸ்தி அந்தஸ்துகள் கிடைக்கணும். அந்த ஆசையில அவர் அவருடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கிட்டாரு. அது மாத்திரம் இல்ல, அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவர் ஏமாத்தி அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டாரு. ஆக அவருக்கு இந்த உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம், ப்ராப்பர்ட்டியும் கிடைச்சிருச்சு, அதே நேரத்தில் ஆசீர்வாதம், ப்ராப்பர்ட்டியும் கிடைச்சிது, பிளெஸ்ஸிங்கும் கிடைச்சிது. ரெண்டையுமே ஏமாத்தி சகோதரன்கிட்ட இருந்து, ஏசா கிட்ட இருந்து இவர் எடுத்துட்டாரு. எடுத்த பிறகுதான் அவருக்கு பயம் வந்தது. என்ன பயம்? ஐயோ, ஆண்டவர் பார்க்கறாரு, நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி கர்த்தரை குறித்த பயம் கிடையாது அவருக்கு. அவருக்கு அந்த பயம் வரல. என் சகோதரன் என்னை கொண்டு போடுவானே அப்படிங்கிற பயம் தான் வந்தது. உடனே தாயின் உதவியோட அவன் எங்க போனாரு? லாபான் கிட்ட ஓடி போயிட்டாரு. வீட்டை விட்டு தன்னுடைய நல்ல சொகுசான நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் இடத்த விட்டுட்டு அவரு தனியா நடந்து தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு, அவன் மாமா வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அங்க போய் 20 வருஷம் லாபான் கிட்ட அவர் வேலை பார்த்தாரு. ஒரு அடிமை மாதிரி வேலை பார்த்தாரு. 14 வருஷம் தன்னுடைய 2 மனைவிகளுக்காகவும் கடைசியா கொஞ்சம் வருஷம் தன்னுடைய ஆஸ்திகளுக்காகவும் அவர் வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பாக்குறோம். ஆக கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் லாபான் தான் இவருக்கு மாமனே. ஸோ அதனால அவர்கிட்ட இருந்து ஓடி அந்த இடத்துல இருந்து அவர் திரும்பி வர்றாரு. ஆனாலும் 20 வருஷம் கழிஞ்சாலும் அந்த மனுஷன் குறித்த பயம் மட்டும் அவருக்கு போகவே இல்லை. ஏசா இன்னும் என்ன தேடுவான், இன்னும் என்ன கொண்டு போட்டுருவான், இன்னும் எனக்கு இருக்கிற ஆஸ்திகள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவான் அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணினாரு? கோலும் தடியுமா தான் அங்க வந்தார், அந்த இடத்த விட்டு புறப்பட்டார். ஆனா இப்போ 2 பரிவாரத்தை உடையவனா அவர் திரும்பி போனார். இந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சிருந்தாரு. ஆனா அதனால அந்த ஆசீர்வாதத்தை 2 பங்கா பிரிச்சு, ஒரு பகுதி மேல ஒருவேளை ஏசா விழுந்து அதை எடுத்துட்டு போனாலும் ஒரு பகுதியாவது நமக்கு அதை சேவ் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக 2 பிரிவா பிரிச்சு விட்டாரு அப்படின்னு பாக்குறோம். ஆனாலும் அவருக்கு உள்ள இருந்த பயம் போகல. அப்போ அதனால அவர் உடனே என்ன செய்ய பாருவாரு? ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 32 அதிகாரம் 6-7 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு எல்லாவற்றையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியில் விழுந்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடம் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் யோசித்தாரு. உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் ஆண்டவரே, என் சகோதரனுடைய கைக்கு நீர் மட்டும்தான் என்ன தப்புவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாரு. அவன் என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபித்தார். இது ஆதியாகமம் 32:11 எழுதப்பட்டிருக்கு. ஸோ யாக்கோபுடைய பயம் என்ன? அவனுடைய ப்ராப்பர்ட்டி போயிடும், அவனுக்கு இருக்கிற பிள்ளைகள் போயிடும், அவனுக்கு இருக்கிற மனைவிகள் போயிடும். அந்த பயம்தான் அவனுக்கு எல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தான் அவன் பயந்தான். ஆனால் அன்னைக்கு நைட்டு நடந்தது, அந்த ராத்திரியில் நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் நமக்கு தெரியும்.
அந்த ராத்திரி வந்து இவன் தனியாக அங்கே இருக்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல தம்முடைய தூதனை கொண்டு அவனை சந்திக்கிறாரு. அப்போ தூதன் அவங்க 2 பேருக்கும் இது நடக்குது, ஒரு ஃபைட்டு நடக்குது. அந்த ஃபைட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு யார் ஜெயிக்கலான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கடைசியாக ரா முழுவதும் போராடினாங்கன்னு போட்டிருக்கு. ரா முழுவதும் போராடி காலையில் அவர் வந்து யாக்கோபனுடைய தொடைச்சந்தை தொட்டார் அப்படின்னு போட்டிருக்குது. அதனால கால் சுளுக்கிட்டு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தான் ஆண்டவர் இவரை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்கிறாரு, நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய் அப்படின்னு சொல்லி அவருக்கு இஸ்ரவேல் அப்படிங்கிற பெயரை கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கிறாரு. சரி, அவன் எப்போ இஸ்ரவேலுன்னு ஆனானோ அப்போ தான் அவனுக்கு பயம் போச்சு. இனிமேல் எனக்கு பயம் இல்லை, எவ்வளோதான் வந்தாலும் ஏசா வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போனாலும் கூட எனக்கு பயம் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்குது. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். இது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. The blessing of the Lord brings wealth without painful toil for it. அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அப்போ வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கர்த்தருக்கு பயந்து அவருடைய சமூகத்தில் நம்ம வரும்போது மட்டும்தான் அந்த கிருபை நமக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம எதுக்கு வீணாக ஒவ்வொரு காரியங்களை குறித்து நம்ம பயப்பட்டு இருக்கணும், இது போயிடும் அது போயிடும், ஒன்றும் போகாது. எல்லாமே போனாலும் உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது அதனால நமக்கு ஒரு பயமும் நமக்கு இருக்க முடியாது. சரி, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுறாரு. இன்னைக்கு நம்ம வாசித்த பாகத்தை நீங்க திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம வாசித்த ஏசாயா 51 அதிகாரத்துல 3 முறை கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி 3 நேரம் சொல்றத பார்க்குறோம். 51 அதிகாரம் ஏசாயா 51 1ஆம் வசனம் 4ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல இந்த 3 வசனத்துல எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன், நமக்கு பயம் ரொம்ப அதிகமா வரும்போது நமக்கு யாருடைய சத்தமும் கேட்காது, மனுஷர் சத்தமே கேட்காது. அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய சத்தம் கேட்கறது ரொம்ப அதிசயம். சத்தமே கேட்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்லி ஏன் பயப்படுற, நீ என்ன நோக்கி பாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து நம்மளை நம்ம கூப்பிடுறாரு. நீங்க என்ன நோக்கி பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இந்த அதிகாரம் எழுதப்பட்டது எப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருந்து விடுதலையாகி கொஞ்சம் பேர் இங்க திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க தங்க சுய தேசத்துக்கு, இஸ்ரவேல் நாட்டுக்கு. இந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுபட்ட மக்கள் திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் பயந்து போய், ஏன்னா இவ்வளவு நாளும் பட்ட அடி அவங்களால தாங்க முடியல. ஐயோ இன்னும் ஏதாவது நமக்கு போர் வந்துருமோ, இன்னும் யாராவது நம்மளை பிடிச்சி இன்னும் அடிமைகளா கொண்டு போயிடுவாங்களோன்னு பயந்து போயிருக்கிற நேரத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுறத பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்ம ஒருவேளை அந்த கடந்த காலத்துல நடந்த பல காரியங்கள், நிறைய மரணங்களை பார்த்துருக்கலாம், நிறைய வேலை இழப்புகளை பார்த்துருக்கலாம், நிறைய வேண்டாத காரியங்களை நமக்கு நெகட்டிவான நிறைய காரியங்களை பார்த்ததுனால நமக்குள்ள ஒரு பயம் நமக்கு இருக்குன்னா, நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் கிட்ட வா, நீ மனுஷனுக்கு பயப்படாது, நீ ஏங்கிட்ட வா, நான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஆசீர்வாதம், நீ எதை பற்றி கவலைப்படாதுன்னு கர்த்தர் நம்மளை நோக்கி சொல்றாரு. அதுக்கு எக்ஸாம்பிளா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதே அதிகாரத்துல பின்னால கொடுத்துருக்கு. 2ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாமையும் சாராளையும் பாருங்க, அவன் ஒருவனா இருக்கச்சுதான் நான் அவனை கூட்டிட்டு வந்தேன். ஆபிரகாம் சாராளுக்கு குழந்தை இல்லாம எத்தனை வருஷம் இருந்தா, ஆனா அவங்கள நான் வானத்து நட்சத்திரத்தை போல கடக்கிற மணலை போல நான் ஆசீர்வதிச்சேல. அதே மாதிரி ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உனக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கலாம். ஐயோ நான் எனக்கு ஒண்ணுமே இல்லையே, எனக்கு என்ன கஷ்டம், எனக்கு நிறைய பேர் எப்படி சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்க ஃபேமிலியில வேற யாருமே கிறிஸ்தவங்க கிடையாது, நாங்க மட்டும்தான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டோம், ஆனாலும் எங்க வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட பாடுகள் அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிறத பார்க்கலாம். பரவாயில்ல, ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. அது ஒரு ஆளா இருந்தாலும் 2 ஆளா இருந்தாலும் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க கவலையே பட வேண்டாம். ஏன்னா நான் சொல்றேன், நீங்க சோர்ந்துட்டீங்கன்னு வச்சுடுங்க. சோர்வு வந்து அவிசுவாசத்தை கொண்டு வரும், சரிதானா? நீங்க சோர்ந்துட்டீங்கன்னா அது வந்து அவிசுவாசத்தை கொண்டு வரும். இந்த அவிசுவாசம் தான் பயத்தை கொண்டு வரும். நம்ம விசுவாசம் இல்லையோ நம்ம இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்துருவோமா அப்படின்னு சொல்லி நீங்க பயந்து கொண்டு இருக்கிறது தான் உங்களுக்கு என்னது பயத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்படி அடுத்தால ஒரு 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னா, அதிக பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. கர்த்தருக்கு ஆட்கள் எவ்வளவுங்கிறது முக்கியம் கிடையாது. அவருக்கு
நீங்கள் ஆட்கள் எவ்வளோ அவர் கொஞ்சம் பேரை கொண்டானாலும் ரட்சிக்கிறதுக்கு அவரால் கூட ஒருவேளை உங்ககிட்ட இன்னைக்கு கொஞ்சம் பொருள் தான் இருக்கலாம். அந்த எலியா தீர்க்கதரிசி மூலமாக அவர் என்ன சொன்னார், அவர்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது அப்படின்னு, கொஞ்சம் மாவு தான் இருந்து அந்த மாவை வச்சு அவளுக்கு அந்த பஞ்சகாலம் முழுவதையும் காப்பாற்ற ஆண்டவரால் முடிஞ்சு. எலிசா தீர்க்கதரிசி கிட்ட வந்து அந்த ஒரு விதவை பெண்ணு, ஒரு தீர்க்கதரிசியினுடைய விதவை என்ன சொன்னா, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குன்னு சொன்னா, அந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சு அவளுடைய கடனெல்லாம் தீர்க்கிறதுக்கு ஆண்டவரால் முடியும். அதனால நீங்க உங்ககிட்ட கொஞ்சம் இருக்குது அல்லது எனக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை இன்னைக்கு அங்கலாய்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னா நீங்க பயப்படாதீங்க. அந்த கொஞ்சத்தை கொண்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அடுத்தால 51 அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏன்னா மனுஷன் நம்மளை நிந்திக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அவர்கள் தூஷணங்களால் கலங்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. சரி, நான் இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், மனுஷனுடைய நிந்தனைக்கு பயப்பட நம்மளை யாரும் இப்போ நிந்திக்கிறா, யாருமே நிந்திக்கிறது. நம்ம வந்து என்ன டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கிறோம். அதனால் நம்மளை யாரும் அதிகமாக அப்படி நிந்திக்கிறதோ தூஷணம் பண்ண பேசுகிறதோ இல்லை, சரிதானா? ஆனால் நமக்கு ஒரு பயம் உண்டு. எதுக்கு உண்டு? சரி, நீங்கள் ஒரு நல்ல ஆஃபீஸில் ஒரு உயர்ந்த உத்தியோகத்தில் ஒரு பெரிய கேபின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அங்கே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. அல்லது ஏதோ ஒரு இதில் வேலை பார்க்குறீங்க, அல்லது நீங்கள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இப்போ தான் புதுசாக வேலைக்கு வந்த யூத்தாக இருக்கலாம். வாட் எவர் இட் மேபி, நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நமக்கு ஒரு பயம் என்னன்னா, நான் ஒரு கிறிஸ்தவே, நான் ஆண்டவர் என்ன நேசிக்கிற மாதிரி உன்னையும் நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? நமக்கு பயம். ஏன் பயம்? மற்ற எல்லாத்துலேயும் ஸ்மார்ட்டாக இருப்போம். நம்ம மற்றவங்களை எவ்வளவோ காரியங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், கம்பெனி விஷயமா எவ்வளோ பெரிய பெரிய ஐடியாஸ் எல்லாம் கொடுப்போம். ஆனால் ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு பயம். ஏன்னா நம்மளை யாராவது நம்ம நிந்திச்சிருவாங்களோ, நம்ம ஒதுக்கி வச்சிருவாங்களோ, இவன் கிறிஸ்தவேன்னு சொல்லி நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஏதாவது கிடைக்காம போயிருமோ, யாராவது பூஜை பண்ணி அந்த பொருட்களை கொண்டா மாட்டேன்னு சொல்றதுக்கு பயம். ஏன்னா ஐயோ அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிட போறாங்க. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுடைய நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இனி அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி நம்ம பயந்தோன்னா யூ ஆர் அ கவர்ட். நீங்க ஒரு கோழை, அதை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. நீங்க சொல்லி சொல்லி பாருங்க, நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, நான் கர்த்தருடைய விஷயத்துல நான் ஒரு கோழையா இருக்கிறேன்னா, கர்த்தருடைய விஷயத்துல நான் ஒரு கவர்டா இருக்கிறேன்னா, நான் ஆண்டவரை பற்றி ஏன் சொல்ல முடியல? அவங்க பக்கத்துல உள்ள கேபின்ல உள்ள ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணும்போது, என் ஒய்ஃபுக்கு சுகமில்லை, என் மகளுக்கு சுகமில்லை, என் ஃபேமிலியில பிரச்சனைன்னு சொல்லும்போது உங்களால தைரியமா சொல்ல முடியுதா? சரி பிரதர், ஒண்ணு நீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க, லெட் அஸ் ப்ரே அப்படின்னு சொல்லி நான் அவருக்காக அந்த ஃபேமிலிக்காக ப்ரேயர் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரேயர் பண்ண முடியுமா? ஏன் முடியல? நீங்க ஆண்டவருக்குள்ள உறுதியா இருந்தீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய இங்க நம்ம ஆண்டவருக்கு ஒழுங்கா கோயிலுக்கு வந்துடுறோம், ஒழுங்கா ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை கொடுக்குறோம். அது மாத்திரம் இல்ல, நம்ம கமிட்டியில இருக்கிறோம், இன்னும் என்னென்ன காரியத்துல இல்லாம ஆலயத்துல பெரிய ஆள், ஆபீஸ்லயும் பெரிய ஆளு தான். ஆனா ரெண்டு கம்பார்ட்மெண்டா நம்ம வச்சுக்கிடுறோம். ஆஃபீஸ் விஷயம் கூட சர்ச்சுக்கு கொண்டு வருவோம், ஆனால் சர்ச் விஷயத்த ஆஃபீஸ் கொண்டு போக மாட்டோம். கர்த்தர் நல்லவர்கிறத சொல்றதுக்கு ஒரு பயம். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஆண்டவரை ஷேர் பண்ணுறீங்களா? ஏசப்பா உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செஞ்சுருக்காங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டம் உண்டுமா? கஷ்டம் இல்லாத ஃபேமிலியே கிடையாது. அவர் பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் வரதான் செய்யும். அந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை வெளிப்படுத்துறீங்களா? சுவிசேஷன் சொல்கிறீங்களா? சொல்லணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அந்த பொசிஷனில் வச்சிருக்கிறாரு. ஏன்னா அதில் பின்னால் நீங்கள் வாசிட்டே போனால், நீங்கள் என்னது இது எல்லாம் பொட்டு பூச்சி அறுத்து புழு திண்டு போடும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அழியாதது என்னது தெரியுமா? நீதியும், கர்த்தருடைய நீதியும் ரட்சிப்பு மாத்திரம்தான் தலைமுறையாக நிற்கும். நீங்கள் நல்ல வேலை பார்த்து எல்லோ பெரிய அந்தஸ்தில், பெரிய ஸ்டேட்டஸில் நீங்கள் எவ்வளோதான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாள் ரிட்டையர்மெண்ட்டுன்னு வரும். நீங்கள் அன்னைக்கு வீட்டில் இருப்பீங்க. அப்போ நீங்கள் பார்த்த பொசிஷனோ போஸ்ட்டோ ஒன்றுமே உங்களுக்கு உதவாது.
யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. நீங்க எல்லாரும் ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங்காக தான் நீங்க இருப்பீங்க. எதுவுமே உங்க கூட வராது. யாருமே உங்களுக்கு அதுல அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு சான்ஸே கிடைக்காது. அதனால இன்னைக்கு எல்லாம் இருக்கும்போதே நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ஆண்டவருக்கு சாட்சியா நீங்க அந்த இடத்துல இருக்கணும். அந்த இடத்துல நீங்க கர்த்தருக்கு மனுஷனுக்கு பயப்படாம, மனுஷனின் நிந்தனைக்கு பயப்படாமலும், அவர்கள் தூஷணங்களுக்கு கலங்காமலும் நீங்க இருக்கணும். அப்படிங்கிறது தான் ஆண்டவர் விரும்புறாரு. கடைசியா அதுல ஒரு 51:9 வசனத்துல கொடுத்திருக்கு, ராகாப் வெட்டுப்பட்டாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஸோ ராகாபுங்கிறது என்னது அப்படின்னு சொன்னா பெருமை. ராகாபுங்கிறது பெருமையை குறிக்கும். அந்த பெருமையை தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்மளை விட்டு அகற்றணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நமக்கு ஒன்று நம்ம பயம் நம்மளை விட்டு போகணும், அடுத்தால பெருமை நம்ம விட்டு போகணும். அந்த பெருமை நம்ம விட்டு போகும்போது மட்டும்தான் ஆண்டவர் நம்ம மேல கிருபையா இருக்க முடியும். ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஸோ அதனால பெருமை பாராட்டுகிறவனை வேற யாராவது ஒருவேளை மற்றவங்க ஒருவேளை பெருமையா இருந்தாலும் நீங்க ஒன்னு நினைத்துல வச்சிருங்க, இவன் சாக போற மனுஷன் தான். எல்லாரும் ஒரு நாள் இந்த பெருமையெல்லாம் நம்ம பரலோகத்துக்கு கொண்டே போக முடியாது, இந்த உலகத்தோட அழிஞ்சு போகும். ஸோ அதனால இவங்க எல்லாம் இவன் சாக போறவன் புல்லுக்கு ஒப்பானவன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்க. கர்த்தருக்கு மாத்திரம் பயப்பட்டா உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. நம்ம ரெண்டு காரியத்தை பார்த்தோம். ஒன்று மனுஷனுக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களில் இருக்குன்னா தாவீதை போல நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஏன்னா தாவீது எல்லா காரியத்திலையும் அவன் கர்த்தருக்கு மாத்திரம்தான் பயப்பட்டான், மனுஷனுக்கு அவன் பயப்படவே இல்லை. அதனால கர்த்தர் அவனுடைய காரியங்களை எல்லாத்தையும் அவனுக்கு அனுகூலமாக்கி கொடுத்தாரு அப்படின்னு போட்டிருக்கோம். அதே போல நீங்க கர்த்தருக்கு பயப்படுவீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கை எல்லாம் அனுகூலமா நடக்கும். அது மாத்திரம் இல்ல, நீங்க பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமா வாழ முடியும். அந்த உங்க நிர்வாணம் மறையும்படியா ஆண்டவர் உங்களுக்கு நீதியின் சால்வையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். மனுஷனுக்காக எதுக்கும் பயப்பட வேண்டாம், உலக காரியங்களுக்காக பயப்படவே வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு இது எல்லாம் அழிஞ்சு போகும். ஆனா நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த கர்த்தரின் ஆசீர்வாதமே ஆசீர்வாதம், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அப்போ மனுஷனுக்கு பயப்படாம கர்த்தருக்கு பயப்பட நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு அழியாத ஆசீர்வாதமா இருக்கும். ஸோ அடுத்தால நம்ம பார்த்தோம், நம்ம ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு நம்ம ஒரு நாளும் பயப்படவே கூடாது. கர்த்தர் நமக்கு செஞ்ச காரியங்களை, நமக்கு செய்த நன்மைகளை, ஏன் நம்மளை உயர்த்தி இருக்காரு, ஏன் நமக்கு நன்மை செய்யறாரு அப்படின்னு சொன்னா நம்ம மற்றவங்க கிட்ட இந்த சுவிசேஷத்தை சொல்லணும். இந்த ஏசப்பாவை நம்ம மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். அப்படி அறிவிக்கும் போது நம்ம மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு நிறைய அதெல்லாம் ஒரு எண்ணம். பார்த்துருக்கேன், இட்ஸ் ஒன்லி எ தாட். நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டோம் அதாயிருமோ இதாயிருமோ, ஏதாவது நம்மளே எல்லாம் பண்ணிடுவோம். ஒன்றும் ஆகாது. அந்த கான்ட்ரரி நீங்க அந்த ஒரு ஆத்மாவை நீங்க ஆண்டவருக்குள்ள கொடு. ஒருவேளை இன்னைக்கு அவன் ஆண்டவரை கொள்ளாத மனுஷனா இருக்கலாம், ஆனா பின்னால ஒரு காலத்துல அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இந்த ஏசப்பாவை தேடுவான். ஒருவேளை உங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவான், எப்பா என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கு, தயவுசெய்து எனக்காக ஜெபம் பண்ணுன்னு உங்ககிட்ட சொல்லுவான். அல்லது கர்த்தர் அவனோடு கூட பேசுவாரு. நீங்க விதை போட வேண்டியது உங்க கடமை, அவ்வளவுதான். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சி, நான் விளைச்செய்கிறவர் தேவன். நீங்க விதை போடுற வேலையை நீங்க செய்யுங்க, தண்ணி ஊத்துறதும் விளைய செய்யறதையும் அவர் பார்த்துக்கிடுவாரு. ஆக நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுவோம். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து தந்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை எல்லாருடைய வாழ்க்கையும் பயமில்லாமல் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றியப்பா. யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் ஆண்டவரே, என்னென்ன பயத்திலே மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீங்க சொல்ல வேண்டிய ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்லியிருக்கிறேன் ராஜா. நீங்க இந்த பிள்ளைகளோடு கூட இடைப்படுங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அந்த யூத்தை மறுபடியும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுராஜா. இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும், எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். தாழ்த்தி உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனம் மகிமை எல்லாமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.
ஆராதனைக்கு நிறைவாக யாவரும் சேர்ந்து கீர்த்தனை 333 பாடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியமான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே, எங்களுடைய வாலிபர்கள் இந்த நாள் கூட்டத்தை நடத்த நீ உதவி செய்து உமக்கு ஸ்தோத்திரம். வாலிபர்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்தமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, கலந்து கொண்ட எல்லா தம்முடைய பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு பிரியமாகவும் உமக்கு சாட்சியாகவும் எங்களுடைய பிள்ளைகள் வளர முன்னேற தேவனை உதவி செய்வமாய் ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய நாளையை ஆண்டவர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம்.
தொடர்ந்து உடைய பாதையிலே ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். எங்களுடைய திருச்சபை ரங்கங்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. நல்ல நாளை தந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு இடைவிடவிடமாய் செல்கிறார். நாங்களும் எங்களை ஆண்டவரை உமக்கு அர்ப்பணித்து உம்முடைய பாதையிலே கடந்து செல்ல எங்களுக்கு உதவிச்சியமாய் செல்கின்றோம். நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் எங்களையும் உமக்கு நாங்கள் காணிக்கையாக இந்த காலை நேரத்தில் படைக்கிறோம். எங்களையும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். இந்த வாரத்தை தந்தீர் ஸ்தோத்திரம். இந்த வாரத்தை ஆசீர்வதித்து தாங்க. துதிக்க மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு மூலம் கேட்கிறோம் செபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் குற்றமும் இன்று மற்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட நிறைவாக நிலைவரமாக தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.